பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேக தேவ பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிறதை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வருகிற இடத்துல கர்த்தருடைய விடுதலைகள் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வெறுமையாக ஒருபோதும் திரும்பி வருவது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனம் ஒருபோதும் பெருமையாய் திரும்பி வருவது கிடையாது, அதை நான் அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய குடும்பங்களில் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ நஷ்டமடைவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நீ நஷ்டமடைவதில்லை. கடந்த காலங்களில் எத்தனையோ காரியங்களில் பலவிதமான நஷ்டங்கள், இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இவையெல்லாம் ஏன் வந்தது என்று தெரியவில்லையே, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏன் இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் திகைத்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தேவன் கொடுத்து உங்களை இனி தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கடந்து போன நாட்களில் ஏற்பட்ட பலவிதமான இழப்புகள், ஏன் இந்த இழப்புகள் நடக்கிறது என்று தெரியவில்லை, பிரச்சனைகள் ஏன் வந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியவில்லை என்று ஏராளமான கேள்விக்குறிகள் உங்களுடைய இருதயத்தில் இருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். என்ன உண்மையாக உழைத்து சம்பாதித்தாலும் அந்த சம்பாதனைகள், அந்த பணங்கள் வீட்டில் தரிக்கிறது கிடையாது. பலவிதமான நஷ்டங்கள் தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவையெல்லாம் ஏன் நடந்தது என்றால், துஷ்டன் உன் வழியாய் இருந்தபடியினால உன்னுடைய ஆசீர்வாதங்களை அந்த துஷ்டன் எடுத்திருக்கிறான். உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய பலத்தை, சமாதானத்தை, சம்பாதித்த பணங்களை எல்லாம் துஷ்டன் ஒவ்வொரு விதமாக அவன் எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறான். எனவே அந்த இழப்புகள், வேதனைகள் இருந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு சம்பாதித்தாலும் முடியவில்லை. பலவிதமான வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அநேகர் ஜெப குறிப்புகளை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறது அதுதான், மருத்துவமனைக்கு எப்பொழுதும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. வியாதி படுக்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கடன்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து, உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பறித்து கொண்ட துஷ்டனை இனி தேவன் உங்கள் வழியாய் இனி கடந்து வருவதற்கு விடப்போவது கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், சபையில், உங்களுடைய எல்லைகளில் இதுவரையிலும் இருந்த துஷ்டன் அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுகிறான். தேவனாகிய கர்த்தர் அந்த துஷ்டனை முற்றிலுமாய் சங்கரித்து போடுகிறார். அந்த துஷ்டன் எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையின் வடிவில் இருந்தாலும், எந்த மனிதர்கள் மூலமாக இருந்தாலும், அந்த துஷ்டன் இனிமேல் உங்களுடைய பாதையில் இனி வராதபடிக்கு கர்த்தர் அந்த துஷ்டனை நிர்மூலமாக்கி போடுகிறார். அந்த துஷ்டனை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். உடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இனி ஆசீர்வாதங்களை பெருக பண்ண போகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி உங்களுடைய ஆசீர்வாதங்கள், புதிய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் பெருக போகிறது. இந்த துஷ்டன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் நஷ்டங்களையுமே தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொல்றது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது.
அவர் ஒரு வீட்டிற்கு, அவருடைய நண்பருடைய வீட்டிற்கு அந்த ஊழியக்காரர் போய்கொண்டிருந்த நேரத்தில் அந்த வீட்டின் வாசலில் அந்த ஊழியக்காரருடைய நண்பர் வெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அன்றைக்கு அது ஒரு புதன்கிழமையாக இருந்தது என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது அந்த ஊழியக்காரருடைய நண்பரை பார்த்து கேட்டார், ஏன் வெளியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது, அப்போ அந்த ஊழியக்காரருடைய நண்பர் சொன்னார், இல்லை, ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமை ஒரு நாள் வரும்பொழுது வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் காணாமல் போய்கொண்டு இருக்கிறது. அவருடைய வாகனம் காணாமல் போய்விட்டது. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்கள் அவர்களுக்கு எப்படி அது காணாமல் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் வாரத்தில் ஏதோ ஒரு நாள், இதை போல ஒரு நாள் அன்று இந்த பொருட்கள் காணாமல் போய்கொண்டு இருக்கிறது. எனவே இன்றைக்கு நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஊழியக்காருக்கு அதை கேட்ட பொழுது கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரின்ட்டு அவர் உள்ளே போய், சரி நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு அந்த ஊழியக்காரரும் அவருடைய நண்பரும் அவருடைய வீட்டிற்குள்ளாக போயிருக்கிறார்கள். போன உடனே அவருடைய நண்பர் ஊழியக்காரரை அன்போடு விசாரித்து இருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்து பேசி இருக்கும் பொழுது அப்போ அவருக்கு டீ கொடுத்து அவரை உபசரிக்க சொல்லும்படியாக அவருடைய சர்வெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு டீ கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த டீ கொண்டு வந்த அந்த சர்வெண்ட் வந்து அந்த ஊழியக்காரருடைய முகத்தை பார்ப்பதே கிடையாது. அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரியை, அந்த சர்வெண்ட்டை பார்க்கிறாரு. அவங்க வந்து இவருடைய முகத்தை பார்க்கவே மாட்டுறாங்க. அப்போது இவருக்குள்ளாக ஆண்டவர் பேசினார். அந்த சர்வெண்ட், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு இந்த குடும்பத்தில் உள்ள பொருட்களை, மற்ற நஷ்டங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது என்று அந்த ஊழியக்காரருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். இப்பொழுது அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் என்றால், அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த சகோதரிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரிக்கு ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த அந்த பிசாசு வெளியே அலறிக்கொண்டு ஓட ஆரம்பித்தது. அந்த பிசாசு அந்த சகோதரியை விட்டு வெளியே போனதற்கு அப்புறமாக நடந்த அற்புதங்கள் என்னவென்றால், அதற்கப்புறமாக அந்த வீட்டில் எந்த பொருள்களும் காணாமல் போவது கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் வீட்டில் காணாமல் போன பொருட்கள் எல்லாம் திரும்ப வர ஆரம்பித்தது. இப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரி நிமித்தமாக ஏற்படுகிற இழப்புகள், அந்த வேலை செய்கிற சகோதரினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பொருள்கள் எல்லாம் காணாமல் போக வைத்தது. இப்போ அந்த பிசாசை ஆண்டவர் வெளியே துரத்தினதற்கு அப்புறமாக அந்த வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் வர ஆரம்பித்தது. இழந்து போன ஆசீர்வாதங்களும் திரும்ப வர ஆரம்பித்தது. இன்றைக்கு வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது கிடையாது. இந்த துஷ்டன் உங்களை சுற்றி எந்த ரூபத்தில் இருந்தாலும், யார் மூலமாக, யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் எந்த விதத்தில் இருந்தாலும், அந்த துஷ்டனை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே நிர்மூலமாக்கி போடுகிறார். அது எந்த பிசாசுடைய ரூபத்தில் இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், எதிர்ப்புகளாக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளை தேவனாகிய கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். அநேகருக்கு நன்றாக வேலை செய்தாலும் அவர்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் நிமித்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள், ஏன் இவர்கள் நம்ம இப்படி பண்ணுகிறார்கள் என்று தெரியவில்லையே. அனைவர் சொல்வார், எனக்கு மேலாக இருக்கிறவர்கள் என்னை உபத்திரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்வார். அந்த வேலையை செய்ய விடாமல் அந்த வேலையை விட்டு இவர்கள் போக வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பிரச்சனை, ஏன் இவர்களுக்கு பிரச்சனை நடக்கிறது என்பது தெரியாது. இப்படி ஒவ்வொரு விதத்தில் சரீரத்தில் அடிக்கடி பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கும், பணங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். என்ன முயற்சி எடுத்தாலும் மேலே ஏற முடியாமல் பலவிதமான தடைகள், குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், சமாதானம் இல்லாமல் போகும். இப்படி பல விதங்களில் ஏற்படுகிற நஷ்டங்கள், இழப்புகள், பொருட்கள் சேதமாகுவது, பொருட்கள் காணாமல் போகுவது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் இதற்கெல்லாம் துஷ்டன் என்ற ஒரு பிசாசு காரணமாக இருக்கிறான். பிசாசுடைய கிரியைகள் தான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிசாசை, இந்த துஷ்டனை நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய எல்லைகளை விட்டு துரத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் தெய்வீக சமாதானம், ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். சகையினுடைய வீட்டிற்கு போன பொழுது, சகை ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு பாவி என்று எல்லா மனிதர்களாலும் அவன் அறியப்பட்டு இருந்தான். அதிகமான வரி வசூல்களை பண்ணுகிறவனாக இருந்தான். அநேகருடைய சாபங்களை அவன் பெற்றுக்கொண்டு இருந்தான். அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் ஆண்டவரை அறிந்திருந்தும் அவருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு போன பொழுது அவன் எப்பொழுது மனம் திரும்பினானோ, நான் அநியாயமாய் வாங்கின எல்லாருக்கும் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அநியாயமாய் வாங்கினவிடத்தில் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான்.
சொன்னார். அவனுக்குள்ளாக இருந்த அந்த பண ஆசை என்ற அந்த துஷ்டன் அவனை விட்டு வெளியே போன உடனே இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ரூபத்தில் துஷ்டன் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை வருடங்கள் இருந்திருந்தாலும் அந்த துஷ்டனை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுகிறார். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான். உங்கள் மீது பொறாமையினாலும் எரிச்சலினாலும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களுடைய கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் முறியடித்து போடுகிறார். இனி அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். உங்களுக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை தேவன் நிர்மூலமாக்கி போடுகிறவராக இருக்கிறார். துஷ்டன் இனி உன் ஒளியாய் கடந்து வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை இழப்புகளை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களுடைய எல்லாருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் அமலேக்கர் கொண்டு போய் விட்டார்கள். யார் கொண்டு போனது என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு வாலிபன் மூலமாக அதை தாவீதுக்கு அறிவித்தார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் யுத்தத்திற்கு போனார்கள். அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த அமலேக்கரிடத்திலிருந்தும் இவர்கள் நிறைய கொள்ளையாடின பொருட்களை கொண்டு வந்தார்கள். இவர்கள் இழந்து போனதை முழுவதுமாய் பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் பலவிதமான கொள்ளை பொருட்களையும் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடியும். அதே போல்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் இருந்த துஷ்டனை நான் முழுவதுமாய் சங்கரிக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில துஷ்டன் வருவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி உங்களுடைய கையின் பிரயாசங்களை வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இனி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். வேத வசனத்தின்படி ஆண்டவரே, துஷ்டன் இனி என் வழியாய் ஒருபோது கடந்து வருவது கிடையாது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலிருந்து எல்லா இழப்புகளையும் தேவன் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். 430 வருடங்கள் அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் விட்ட எல்லா கண்ணீர்களுக்கும் தேவன் பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது அவர்கள் வெறுமையாய் வரவில்லை. அவர்கள் ஏராளமான நகைகளோடு ஏராளமான பொருட்களோடு அவர்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேசத்தை அவர்கள் உருவாக்கவில்லை. அதற்கு முன்பாக இருந்த ஜாதியார் அதை உருவாக்கி இவர்கள் போகும்பொழுது நல்ல ஒரு செழிப்பான தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இனி நீங்கள் இழக்காதபடி, இனி நீங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் இனி துஷ்டன் வருவது கிடையாது. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். இனி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போட்டு இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் இனி விருத்தி ஆக்குவார். இனி நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீர்கள். இன்னும் மேன்மேலும் நீங்கள் பெருக போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் ஏற்பட்ட நஷ்டங்கள், இழப்புகள் துஷ்டன் மூலமாய் வந்தது ஆண்டவரே. அந்த துஷ்டனை நீர் முற்றிலுமாய் சங்கரித்து போட்டபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த நஷ்டங்கள், இழப்புகள் வரப்போவது கிடையாது. என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். அது மாத்திரமல்லாமல் நான் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் நீர் எனக்கு திரும்ப கொடுக்க போகிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை அனுமதிப்பது கிடையாது. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும்
சங்கரிக்கப்பட்டான். நாம் இணைந்து தேவ சமூகத்தில் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கடந்த காலங்களில் துஷ்டன் மூலமாக ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும் நஷ்டங்களையும் கர்த்தர் ஆண்டவரை நிர்மூலமாக்கி போட்டு அந்த துஷ்டனை முற்றிலுமாக நீர் சங்கரித்து போட்டபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை விடுதலைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளை பெருக பண்ண போகிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.